ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு மூவி பற்றி சொல்ல போகிறோம். வொல்ஃப் க்ரீக் 2005 ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்துடைய தமிழ் அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நரி ஓடை. வொல்ஃப் க்ரீக்னால் நரி ஓடைன்னு அர்த்தம். இங்கே கதை ஆரம்பிக்குதுங்க. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து ஒரு கார் வாங்குறாரு. அந்த கார் வந்து ஒரு கேரேஜில் கொடுத்து அதை ரிப்பேர் பண்ணுறாரு. ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் தான், வாங்கினோன்னே ரிப்பேர் ஆகிடுச்சு போல், ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, அந்த காரில், அவர் வாங்கின காரில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு ட்ரிப்பு போகணுன்னு நினைக்கிறாரு. அந்த ட்ரிப்புக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. பேக்கை கட்டிக்கிட்டு, அதாவது அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த காருக்கு மேலே கட்டிக்கிட்டு அவங்க போகிறாங்க. மேப்பை பார்த்துக்கிட்டு அவங்க போகிற வழி போகிறாங்க. அதாவது என்னென்னா, வொல்ஃப் க்ரீக்ன்றது, நரி ஓடைன்றது ஒரு இடத்தோடைய பேர், அதாவது ஒரு மலையோட பேர். நான் எப்போவுமே பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த மலைத்தொடர்லாம் இருக்கும்ல, அந்த மலைத்தொடரோட பேர் தான் வொல்ஃப் க்ரீக். இங்கே இவங்க பாட்டு பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்து அவங்க போகிறாங்க. என்னதுன்னா ஹெல்ஸ் க்ரீக்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த சிட்டியோடைய பேர். இங்கே நிறைய நேச்சுரல்ஸான சில விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. நேச்சுரலாக அதில் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. இப்போ இவங்க ஒரு டேர்னிங் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ ஒரு இடம் மாதிரி காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா EMU க்ரீக்னு இருக்குது. என்னென்னு தெரில, அது ஹோட்டல்னு நினைக்கிறேன். வாங்க என்னென்னு பார்ப்போம். அந்த இடம் புதுசாக இருக்கனால அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. ஒரே குப்பையும் கிக்கியமாக இருக்குது. இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, காருக்கு டீசல் ஃபில் பண்ணுறாங்க, அதாவது ஃபியூல் ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வெளியூருக்கு போனால், ட்ரிப்பு போனோன்னா நம்மளாம் வீடியோ பதிவு பண்ணுவோம்ல, கேமராவில் வீடியோ பதிவு பண்ணுவோம், நினைவார்த்தமாக மெமரிஸ் மாதிரி அவங்களும் பதிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து நிறைய கேங்ஸ் அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லேடிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, உடனே அவங்க அதுக்காக அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. எங்கே போகிறாங்க பார்த்திங்கன்னா, அவங்க போக வேண்டிய வொல்ஃப் க்ரீக் என்ற மலைத்தொடருக்கு போகிறாங்க. அதாவது மலை மேலே இருந்து இடத்த பார்த்தோன்னா, பிளேஸ் பார்த்தோன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது இந்த ஹாலிடே ட்ரிப்பு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி போகிறாங்க. மலை மேலேயும் போகிறாங்க. மேலே போயிட்டு சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் இயர்லியாக கிளம்பாமல் ரொம்ப லேட்டாக கிளம்பிடுவாங்க. ரொம்ப லேட்டாக கிளம்புனால தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காருக்கு திரும்பி போனால் அந்த கார் ஒர்க் பண்ணாது, காரு ரிப்பேர் ஆகிடும். அதான் செகண்ட் ஹேண்ட்லலாம் கார் வாங்கக்கூடாதுன்றது. நீங்களும் செகண்ட் ஹேண்டில் கார் வாங்காதீங்க, புதுசாக வாங்கிடுங்க. என்னென்னு பார்த்தா எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் கார் ஓடலை, எப்படின்னு தெரியல. ஓகே, நம்ம இந்த காருக்குள்ளே ஸ்டே பண்ணலாம். காலையில் இருந்து எதனா ஹெல்ப் யார்கிட்டே கேட்கலான்னு அவங்க காருக்குள்ளே ஸ்டே பண்ணுறாங்க. காருக்குள்ளே அவங்க ஸ்டே பண்ணும்போது அவங்களுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு வெளிச்சம் வருது. என்னென்னு பார்த்துட்டு காரை விட்டு கீழே இறங்காதன்னு சொல்கிறாங்க. அப்போது கீழே இறங்கி போய் பார்த்தா அது ஒரு கார்லேருந்து ஒருத்தர் கீழே இறங்கி வராரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னு எனக்கு தெரில, வாங்க பார்ப்போம். கதையில் புதுசாக இருக்குது. இவர் ஒரு வில்லன் கூட வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் நம்ம ஹீரோ, சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. அதுவே எங்கள் காரை நீங்கள் டோ பண்ணிவிட்டு போக முடியுமா, எங்களை நீங்கள் சிட்டியில் விட்டுடுங்க, நாங்கள் எங்கள் காரை ரெடி பண்ணிவிட்டு போயிடுறோன்னு சொல்கிறாரு. ஓகே, நான் உங்களை விட்டுடுறேன், ஆனால் கொஞ்சம் நீங்கள் இடத்துக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் போங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு இந்த குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நல்லா தூக்கம் வருது, தூங்குறாங்க. இந்த ஆள் முகத்தை காட்டுறாங்க. என்னென்னு தெரியல, விலங்கம் பிடிச்சது போல் விலங்கம் இருக்குது. என்ன விலங்குன்னு பார்த்தா எல்லாருமே தூங்கிடுறாங்க. தூங்கி முடித்ததுக்கப்புறம் நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்து பார்க்கும்போது உங்கள் கை காலெல்லாம் கட்டி போட்டுருந்தா என்ன பண்ணுவீங்க? என்னென்னு அர்த்தம், உங்களுக்கு என்ன பயமாக வருமோ அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு. கை காலெல்லாம் கட்டுறாங்க. வாய் இல்லை சரியாக துணி கட்டலை போல், அந்த துணி எடுத்துடுறாங்க. பயப்படுறாங்க. ஜன்னல் வழியாக பார்த்தா அவங்க காரு தெரியுது. அவங்க காரை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க போல். அதுக்கப்புறம் அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நைட் அவங்க ஜன்னல் ஓப்பன் பண்ணி வெளியே குதிச்சு போகிறாங்க. அப்போது ஒரு கேரேஜ் பார்க்குறாங்க. அதாவது இந்த காரை நிறுத்தி வைக்கிற மாதிரி, அந்த காரை ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு கேரேஜ்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்குறாங்க. அதுலேருந்து சத்தம் வருது. என்னென்னு அவங்க சைடில் இருக்க ஜன்னலில் போய் பார்த்தா அங்கே கட்டையும், அதாவது அந்த வில்லு இருக்குது பார்த்தீங்களா, வில்லு, துப்பாக்கி, அந்த மாதிரி இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம், ஆயுதங்கள் தான் இருக்குது. அந்த பொண்ணை கட்டி வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டை கட்டி வச்சுருக்கான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த ஆள் வந்து அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்கான். சுடட்டா, உன்னை வச்சு நான் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பண்ண போகிறேன், கத்தாத அப்படின்னு சொல்கிறான். அதாவது அவனுக்கு கத்துனா பிடிக்காதான், நான் உன்னை ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பண்ண போகிறேன், உன்னை வச்சு பொறுமையாக ரசித்து கொள்ள போகிறேன்றாங்க. என்ன ஒரு ஆசை பாருங்கள், மனிதங்களுடைய ஆசைக்கு எல்லையே இல்லை. திடீர்னு நம்ம ஹீரோயினியை டப்புன்னு திரும்பி பார்த்தா அவங்க என்ன ஒரு ஐடியா பண்ணுறாங்கன்னா, அவனை வெளியே வர வச்சுட்டு நம்ம அவங்கள காப்பாற்றலான்னு சொல்கிறாங்க. அந்த கார் மேலே பெட்ரோலை ஊற்றிட்டு, அதான் ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி ஊற்றிட்டு எரிச்சு விட்டுடுறாங்க. எரிச்சு விட்டோன்னே அந்த காரும் எரியுது.
எரிஞ்ச உடனே பக்கத்தில் இருக்க அந்த பெட்ரூமாஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த லைட்டை அது நெருப்பில் போட்டு போயிடுறாங்க. போட்டு போனதுக்கப்புறம் அவங்க ஒரு டின்னுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. அதாவது பெட்ரோல் டின் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது பின்னாடி அவங்க பிளான் பண்ண மாதிரி அவன் வெளியே வந்துடுறான். உடனே அவங்க உள்ளே போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. போக போக தெரியும் பாருங்கள் இதோட வில்லங்கம். இப்போ போக போக தெரிய போகுது வில்லங்கன்னா என்னென்னு. இப்போ என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, கத்தாத, அவன் வந்துட போகிறான், நான் உன்னை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொன்னோன்னே ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அவன் இன்னும் அந்த நெருப்பை தான் அணைச்சிக்கிட்டு இருக்கான். உடனே உள்ளே வந்துடுறாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்டு உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட அவன் கத்தி எடுத்துக்கிட்டு போகிறான். எதுக்காக கத்தி எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியல. பார்ப்போம் வாங்க. கத்தி எடுத்துகிட்டு போகிறது எதுக்குன்னா, அந்த பொண்ணுடைய கயிறை அறுக்கிறான். கயிறை எடுத்துகிட்டு அந்த பொண்ணை கீழே தள்ளி விடுறான். உடனே ஒரு சவுண்டு, இவன் உன்னை மாதிரி தான் கத்திக்கிட்டு இருந்தா, உன்னை விட அதிகமாகவே கத்தினா எப்படி தொங்குறான் பார்த்தியா, நீ அதே மாதிரி தான் தொங்குன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினையும் கையில் கன்று வச்சுட்டு நிற்கிறாங்க. உன்னை சுற்றுவேன்றாங்க. கரெக்டாக சுட்டுறாங்க. ஆனால் புல்லட்டு கழுத்தை ஒரு சிட் தான் போகுது. அவனை கொல்லலை. செத்தா மாதிரி கொஞ்சம் மயக்கம் வந்திருக்கு போல். அவன் கீழே விழுந்துடுறான். உடனே திருப்பி புல்லட்டை லோட் பண்ணி அவனை சுட பார்க்குறாங்க. ஆனால் திருப்பி புல்லட் லோட் ஆகலை. உடனே இந்த பொண்ணை காப்பாற்றிட்டு அவங்ககிட்ட இருக்க கார் கீழே அவனை அடிக்க பார்க்குறாங்க. அடித்து கொல்லுன்றாங்க. அவங்கள அடித்து கொல்ல பார்க்குறாங்க. ஆனால் அந்த கார் கீ இருக்கு, இந்த கார் கீ வந்து அவனுடைய பேக்கெட்டில் இருக்கும், பேண்ட் பேக்கெட்டில். அதை எடுத்துக்கிட்டு ஓடி வந்து கார் எடுக்கிறாங்க. ஆனால் அவன் எழுந்து வந்து சுடுறான் அவங்கள. அவங்க கண்ணாடியில் பட்டுறது, கீழே குனிஞ்சிக்கிறாங்க. அதனால் அவங்க மேலே படலை. டப்புன்னு காரை உள்ளே எடுத்து ஒரு ரிவர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. கிளம்புறாங்க போய்கிட்டே இருக்காங்க. அவனும் பின்னாடியே வரான். அவங்க வந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ஒரு மலை மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் விட்டுருந்தா அவங்க கீழே விழுற மாதிரி இருக்கும். அந்த காரை கீழே தள்ளி விட்டுட்டா அவங்க தெரியாமல் கீழே விழுந்துட்டாங்க. ஆக்சிடென்ட் நினச்சி அவன் போயிடுவான்னு நினச்சி அவங்க நினச்சிருக்காங்க. கரெக்டாக தான் நினச்சாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அவனும் அதே மாதிரி இவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னு நினச்சி அவனும் போயிட்டான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. பயந்ததுக்கப்புறம் அவங்க அந்த காரை போய் திறந்து பார்க்குறாங்க. அந்த காரை திறக்கும் போது அந்த இதில் கீ இல்லை, சாவி இல்லை. உடனே இந்த பொண்ணு சொல்கிறா, அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருப்பாங்களே, அவன் பேர் டாமா, அவனை போய் காப்பாற்றிட்டு வரணும், அவன் என்ன ஆனேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்ற திருப்பி அந்த கேரேஜுக்கே போகிறாங்க. அந்த இடத்துக்கே போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் அவனை சர்ச் பண்ணுறான். ஆனால் அவன் அந்த இடத்துல தான் இருக்கான். ஆனால் எங்கே இருக்கான்னு தெரில. ஒரு இடத்துல போகும்போது நிறைய கேமராஸ் இருக்குது. அந்த கேமராஸ் என்னென்னு அவங்க பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கேமராவில் இதே மாதிரி ஒருத்தர் வண்டி ரிப்பேர் ஆகிருக்கு. அந்த வண்டியை டோப் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வண்டி டோப் பண்ணும்போது அதில் வந்து ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு பொண்ணு, 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருக்கும் ஒரு தண்ணி கொடுக்குறான். சுத்தமான தண்ணி, அருவி தண்ணின்னு சொல்லி கொடுத்தோடனே அதான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவங்க அவங்க கொண்டுடுவாங்கன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உடனே இன்னொரு கேமரா எடுத்து நம்ம ஹீரோ பேசுகிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த வண்டி நிற்கிது. அந்த கேமராவில் அது பதிவாயிருக்கு. அந்த இடத்துல அந்த வண்டி நிற்கிது. அவங்க உஷாராகிட்டு திருப்பி அவங்க ஒரு நிறைய கேரேஜ் இருக்கும்ல, இந்த மாதிரி கொலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய கார் இருக்கும். அந்த கார் எடுக்க வராங்க. அவங்க வந்தோடனே அவங்க கையையே அப்படியே வெட்டிடுறான். அந்த பொண்ணுடைய 4 விரலை அப்படியே வெட்டிடுறான். அப்போ சொல்கிறான், இது கிடையாது எனக்கு மெயின் பிஸ்னஸ் நிறையா இருக்குது. இது எனக்கு சும்மா இந்த இடத்துக்கு வரும்போது டைம் பாஸ் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற போது எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பணக்காரன் டைம் பாஸுக்காக இப்படி இல்லாமல் பண்ணுவான்ற யோசனை இருக்கும். உடனே இந்த பொண்ணு இங்கே கிட்டே வந்து பார்த்துட்டு, அப்பா தப்பிச்சோண்டான்னு சொல்லிவிட்டு பார்ப்பாங்க. ஏன் தப்பிச்சாங்கன்னா, அவங்க ரோடுக்கிட்ட வந்துடுவாங்க. ரோடுக்கிட்ட வந்தால் ஏதாவது வண்டி வரும், அந்த வண்டியில் ஏறி போயிடலான்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வண்டி வரும். அந்த வண்டிக்கிட்ட முன்னாடி போய் நின்று கையசைச்சு வண்டியை கூப்பிடுவாங்க. அதில் வர்றது பார்த்திங்கன்னா, யாரோ ஒரு வயசானவர் வராரு. ரத்த கரிமாக இருக்கிறத பார்த்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவங்கள உள்ள காருக்குள்ளே படுக்க வச்சுட்டு அவர் வெளியே போய் தண்ணி, அந்த மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வருவார் அந்த ரத்தத்தை துடைக்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தூரத்துலேருந்து ஒரு புல்லட் வந்து அந்த வாட்டர் கேனை தொலைச்ச உடனே அதில் இருக்க தண்ணியெலாம் கீழே ஊற்றினோடனே அவரையே சொல்கிறான். அந்த ரத்தம் தெரியுது. அதை பார்த்து பயந்துட்டு அந்த பொண்ணே கார் எடுத்து ட்ரைவ் பண்ணுறாங்க. செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. காரு பின்னாடியே வருது. செம்மையாக இருக்கும் அந்த சீன்லாம், த்ரில்லராக இருக்கும். அந்த காரை ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கடைசியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஐயா பின்னாடியே வரானே, தொல்லை ஒளைய மாட்டேன்ட்டு நச்சரிக்கிறானேன்னு சொல்லிட்டு திருப்பி பண்ணுறாங்க. கடைசியாக அவன் அவங்கள சுட பார்க்குறான். துப்பாக்கி எடுத்து குறி வைக்கிறான். நல்ல வேலை தப்பிச்சிட்டேன்டா, பின்னாடி வரலடா நினச்சா அந்த காரை அவன் ஷூட் பண்ணுறான். ஷூட் பண்ண உடனே டயர் வெடித்து அது அப்படியே கவுந்தோடனே வண்டி என்னாகும், கார் என்னாகும், ஆக்சிடென்ட் ஆகிடும்ல. டயர் இல்லாமல் வண்டி ஓடாது. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு அவங்க கார் விட்டு இறங்கினோடனே அவங்கள ஷூட் பண்ணுறான். திருப்பி இன்னொரு தடவை கிட்ட போய் ஷூட் பண்ணுறான். ஏன்னா அது சாவலைன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் கடைசியாக அந்த டிக்கிக்குள்ளே ஒரு பாடி இருக்குது ஏற்கனவே, அது யாருன்னு தெரில. அதோட இந்த பொண்ணையும் போட்டு எரிச்சிடுறான், காரை ஆக்சிடென்ட் மாதிரி ஃப்ரேம் பண்ணுறான். இந்த இடத்துல யாரை காட்டுறாங்கன்னா அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா டாம், இந்த 2 பொண்ணு கூட வந்த அந்த பையனை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒருத்தன் இங்கே செத்து போயிருக்கான், அதை பார்த்து அந்த பையன் அதுக்குள்ளே இந்த கொலைகாரன் இவங்க இடத்துக்கு வரான். அதுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீசஸ்லாம் ஆணி போட்டு அடிச்சிருப்பாங்கள்ல கையில், அந்த மாதிரி ஒரு சின்ன ஆணியை அவன் கையில் சொருகியிருக்கான். அந்த ஆணியை எடுத்துகிட்டு அவன் அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறான். அந்த இடத்த விட்டு தப்பிச்சு சுற்றி முற்றி பார்க்குறான். கடைசியில் அவன் அதே இடத்துல தான் இருக்கான், அதாவது அந்த 2 பொண்ணுங்க இருப்பாங்களா அந்த இடத்துல தான் இருக்கான். அவன் கையிலேருந்து ரத்தம் வராமல் இருக்க ஒரு கயிறு எடுத்து கட்டுறான். ஏன்னா அந்த இடத்துல நரம்பு வெட்டிக்கிச்சுன்னா ரத்தம் வந்தால் செத்து போயிடுவாங்களே. ஒரு இடத்துல வெட்ட வெளியில் நடந்து போகிறான், யாருமே காணோம், தென்படவே இல்லை கண்ணில் எந்த ஆளையும் யாரையுமே. ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜில் அவன் கீழே விழுந்துடுறான், அவனால் முடியலை. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் வருது, சூரியன் மறைய போதா உதிய போதான்னு தெரில, உதிர மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்குள்ளே இவனை அந்த ஹண்டர் தேடுறான், அந்த கொலைகாரன் தேடுறான். தேடி பார்த்தா அவன் ஒரு பைபாஸ், அதாவது வண்டி போகிற இடத்துல அவன் இருக்கான். அதில் வண்டியில் வர 2 பேர் அவனை பார்த்துட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உடனே போலீஸுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அவனை பிடிச்ச உடனே அவன் என்ன ஊருன்றதை விசாரிச்சுட்டு ஏரோப்ளைனில் அவனை ஏற்றிக்கிட்டு அவன் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஏரோப்ளைன்லேயே மருத்துவ உதவியெல்லாம் அவனுக்கு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இவன் அவன் நாட்டுக்கு போயிட்டான். அந்த நாட்டில் உள்ள போலீஸ் எல்லாருமே விசாரிக்கிறாங்க யார் என்னன்னு. அப்படி விசாரிக்கிறப்போ தெரிய வருது அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல யாருமே இல்லை, கல்பிரேட்ஸ் மாட்டவே இல்லை, அந்த இடத்துல எந்த தடயமும் இல்லைன்றதை இந்த எழுத்துப்பூர்வமாக காட்டுறாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க, நான் அதுக்காக தான் மேலே தமிழில் போட்டிருக்கேன் பாருங்கள், அதை நீங்கள் வேணால் படித்து பாருங்கள், புரியும் உங்களுக்கு. இப்போது கடைசியாக இந்த மாதிரி சீன் காட்டுறாங்க, அதாவது இந்த ஹண்டருடைய வேட்டை தொடருன்ற மாதிரி நீங்கள் விடாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.